சமீபத்துல தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்பட்ட விஷயம், நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வமா, அதாவது எப்படி சொல்றது, இந்த ஊடகவாய்கள் அத்தனை பேத்துக்கும் ஒரு தீனி போட்ட மாதிரி போட்டு வச்சு செஞ்சு எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது மிகப்பெரிய விளக்கத்தை பார்க்கணும்னா, இன்னைக்கு சாட்டை திருமருகன் அண்ணனும் நம்ம இசை மதிவாணன் ஐயாவும் பார்த்தீங்கன்னா போய் சென்னையில் தலைமையகத்தில் என்ஐஏனுடைய தலைமையகத்தில் சம்மனுடைய அடிப்படையில் அவங்க விசாரணைக்காக நேரில் போய் நேர் நின்றாங்க. அதை பற்றி இனி அவங்க என்ன விசாரிக்கிறாங்க, என்ன மாதிரியான நகர்வுகள் அப்படிங்கிறது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவான ஒரு விளக்கத்தோட இங்கே நம்ம பேச முடியும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன அடிப்படையில விசாரணைக்காக அழைக்கப்பட்டாங்க, என்ன செக்ஷன் வழக்கு அவங்க மேல சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கறத தான் நம்ம இதுல ஒரு விடயமா பார்க்க போறோம். உயிர்மை வலைவலிக்காக நான் உங்களுடன் வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். சமீபத்துல யாரோ ஒருத்தர் கைதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடுதலை புலிகளோட தொடர்புல இருக்கிறாங்க. அவரு சொன்னதனுடைய அடிப்படையில, சீலன் என்பவர் சொன்னதனுடைய அடிப்படையில இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிற அவர் உளர்னாரு, அந்த பேரெல்லாம் சொன்னாரு. அப்படிங்கறதனுடைய அடிப்படையில என்ஐஏ சோதனை நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான விஷ்ணு, தென்னக விஷ்ணு, சாட்டை துரைமுருகன், இசைமதிவாணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில இல்லாத மாதிரி இடுபாவனம் கார்த்திக் அவங்களுடைய வீட்லயும் போயிட்டு சோதனை பண்ணி வைக்கிறாங்க. இடுபாவனம் கார்த்திக் வேற ஒரு நிகழ்ச்சியா வெளியே போயிட்டதுனால அவருடைய வீட்டில் மட்டும் சோதனை பண்ண முடியாம அவர் நேரில் ஆஜராகும்படி சொல்லி வைக்கிறாங்க. அவரு இடையில அவருடைய தந்தையார் இறந்துட்டாரு. அதனால அவரால் இப்ப இன்னைக்கு அவரால் ஆஜராக முடியல. அதனால நாளைய தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா சாட்டை திருமருகன் அவர்களும் அதே மாதிரி நம்ம இசைமதிவாணன் ஐயா அவர்களும் போய் நேர் நின்றாங்க என்ஐஏனுடைய தலைமை அலுவலகத்துல. சரி, இதனுடைய அடிப்படை வழக்கு அந்த சம்மன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எந்த பிரிவின் கீழ் அவங்க அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்னா 160 ஆஃப் சிஆர்பிசிங்கிறது விட்னஸ், அதாவது சாட்சிகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சம்மன். செக்ஷன் 160 ஆஃப் சிஆர்பிசியில் தான் அவங்க சம்மன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாட்சிகளை விசாரிக்கும் ஒரு சம்மன் வழக்கு பிரிவினுடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன பிரிவு அப்படின்னா 160, அதாவது 160 சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. அது சாட்சிகள், அதாவது இவங்களை ஒரு எப்படி சொல்றது, ஒரு தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி ஒரு வழக்குல அந்த வழக்கின் தன்மையை அறிந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சமயத்துல அதற்கு முன்னாடி, அந்த தீர்ப்புக்கு முன்னாடி மேல் விசாரணை அப்படின்னு சொல்லி சில சாட்சியங்களை விசாரிக்கிறதும் சில பேர்த்த மேற்கொண்டு விசாரிச்சு அதைய இதுல ஆதாரங்களை சேர்த்திக்கிறதுக்கான ஒரு விடயம் இருக்குது. அப்படிப்பட்ட விடயத்துலதான் அதனுடைய அடிப்படையில தான் என்ஐஏ சோதனை இவங்களுடைய வீட்டில் நடைபெற்றிருக்குது. ஒரு குற்றவாளிகள் எப்படி விசாரிக்கப்படுவாங்க அப்படின்னா 41 கேபிட்டல் ஏ அப்படிங்கிற செக்ஷன்ல தான் சம்மன் அனுப்பப்பட்டு அவங்க கைது செய்யப்படுவாங்க. குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான அத்தனை விசாரணைகளும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும். அதாவது அவருடைய புகாரிலேயோ அல்லது முதல் தகவல் அறிக்கையிலேயோ அல்லது இறுதி விசாரணையிலேயோ அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லேயோ அவங்களை குற்றவாளிகளாக காண்பிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசியில் சம்மன் கொடுப்பாங்க. அப்போ 41 கேபிட்டல் ஏ இவங்க மேல இல்ல, 160 சிஆர்பிசி அப்படிங்கிற வழக்கின் தன்மையினுடைய அடிப்படையில தான் சம்மன் அனுப்பப்பட்டு அழைப்பாணை அனுப்பப்பட்டு இவங்க அதனுடைய அடிப்படையில தான் விசாரணை உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரியாத ஊடக வாய்கள் இதை பெருசாக்கணும். நாம் தமிழர் கட்சி இப்ப தொடர்ந்து களத்துல எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம
மிகுந்த பலத்துடன் ஒவ்வொரு தேர்தலையும் அதனுடைய வாக்கு சதவீதத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்குதுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையும் ஒரு நம்மளோட சேர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு முனைப்போடவும் இதை வந்து ஊடகத்தில் வலைவழியில அவங்களுடைய அந்த ஐடி விங் அப்படிம்பாங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பிஸ்கட் கிடைச்ச மாதிரி நாய்க்கு பசியா இருக்கிற நாய்க்கு பிஸ்கட் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உடனே இதையெல்லாம் என்னையே சோதனையாம், அப்படியாமாம் இப்படியாமாம் அப்படின்னு அப்படியே சுத்தி 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 ஒண்ணுமே இருக்காது, நூலை போட்டு சுத்திக்கிட்டே இருந்தா அது பெரிய கண்டாயிரும். ஆனா அவுத்து பார்த்தா அதுல வெறும் நூலாவே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை திரித்து கொண்டு இதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இங்க அடுத்த கட்ட ஒரு மேல் நடவடிக்கையா இருக்கட்டும், அல்லது அடுத்த கட்ட விசாரணையா இருக்கட்டும், அல்லது அடுத்த கட்ட நகர்வா இருக்கட்டும், இது வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ஐஏ மேல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. அதே சமயம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பாசறை வந்து மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இவங்க மேல அப்படி ஒரு, அதாவது விடுதலை புலிகளோட சம்பந்தப்பட்டு இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிச்ச உதவி அளிச்ச எந்த ஒரு வகையிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல அதை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய இடத்துல இதற்கான ஆதாரங்களை அவங்க வைத்து கொண்டு அங்க என்ஐஏ விசாரணைக்கு வந்து எல்லாருமே அங்க அலுவலகத்துக்கு முன்னாடி எதிர் நின்று காத்திருக்கிறார்கள். அவங்க எப்பவுமே நாம் தமிழர் கட்சி வந்து சட்டத்தின் வாயிலாக உண்மையை உரைக்க பேசி அதை வந்து தெளிவா வந்து மக்களுக்கு உணர்த்துவாங்க. அந்த அடிப்படையில இப்பவும் இதை சட்டத்தின் வாயிலாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விசாரணை, அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய குற்றச்செயல் அவங்க ஈடுபடல. யாரோ வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு ஒரு கேட்டுக்கட்ட செயலில் ஈடுபட்டு அவங்க சொன்னாங்கிறதுனுடைய அடிப்படையில ஒரு விசாரணையை தவிர இவங்க அந்த தவறை செஞ்சுட்டாங்க, இவங்க அவங்க கிட்ட போய் உதவுனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத தெளிவில்லாத ஒரு வழக்கு மாதிரிதான் இது வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இங்க கிடைச்ச சில விஷயங்களை வச்சுக்கிட்டு உடனே அவர்கள் வீட்டில் இவ்வளவு பொருட்களை அவங்க வந்து எண்ணத்தை எல்லாமே எடுத்துட்டு போனாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவங்க வீட்டுல ஒன்னும் எடுத்துட்டு போலீங்க. அவங்க வீட்டுல இருந்த 2 புத்தகமும் 3 புத்தகமும் அவங்க ஏதோ இந்த யூடியூப்ல பேசுறதுமே வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வர காசை வச்சு 200-300க்கு வாங்கி படிக்கலான்னு ஆசையை வச்சிருந்த புத்தகத்தை சரி ஒருவேளை அவங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கலானோ, அல்லது இதை வந்து அந்த வழக்கினுடைய ஆதாரத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒருக்காக அவங்க வந்து என்ஐஏ அலுவலர் விசாரணைக்காக வந்த அதிகாரிகள் வந்து எடுத்துட்டு போய்க்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்னும் அவங்க இடத்துல கைப்பற்றல. எல்லாத்துக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சினாவே மேதகு தலைவர் வந்து நம்ம வந்து பெரிய படமா போட்டு பதாகையிலேயே பொதுக்கூட்டத்தினுடைய பின்பக்க பதாகையிலேயே நம்ம பயன்படுத்துறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அனைத்து பதாகைகளிலும் நாம் தமிழர் கட்சியோட எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் அவருடைய படங்கள் பயன்படுத்தப்பட்டு தான் வருது. அதாவது ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புங்கிறப்போ அதை பத்தி பேசுறதோ அல்லது அதை பத்தி எழுதுறதோ அல்லது அதை பத்தி கருத்துக்களை பதிவிடுறதோ வந்து கருத்துரிமை. அதோட ஆதரவாக இருந்து அவர்களுக்காக செயல்பட்டு இல்ல அவர்களுக்கு உதவுவது மட்டும்தான் தவிர ஒரு விடயத்தை வந்து பேசுவது வந்து கருத்துரிமையா இருக்கும். அப்படி இவங்க பேசுனதுல எந்த ஒரு தவறில்லைங்கிற மாதிரிதான் பல வலைதளங்கள்ல பல அரசியல் கருத்தியலாளர்களும் சரி அல்லது பல தலைவர்களும் சரி கருத்து பதிவிட்டு வராங்க. அதுவும் நிறைய நன்மனிதர்கள்லாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு, இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் இவங்கள ஏதாச்சும் வந்து மக்களை வந்து திசை திருப்பணும், நாம் தமிழர் கட்சியின் மேல ஒரு அவதூறு பரப்பணும், பொய் பரப்புரையை செய்யணும் அப்படிங்கறக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களே தவிர இது வந்து முடக்கப்படும் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடுவார்கள், நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான், இதற்கு மேல் வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இங்க ஒரு விடயம் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ விடயங்களை, இதை விட பெரிய விடயங்களை எல்லாம், பெரிய இடர்பாடுகளை விமர்சனங்களை சந்தித்து அதை எதிர்த்து போராடி வெற்றி கண்டு நிற்கிறது. அது மக்களுக்கு தெரியும், உடன் இருக்கிற உறவுகளுக்கு தெரியும், இங்க இருக்கிற அத்தனை நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து கடைக்கோடி உறவுகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இங்க தொண்டர்கள் கிடையாது, இங்க எல்லாம் உறவுகள் மட்டும்தான்.
இங்க வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த தொண்டர்கள் கரைவேட்டி கரைவேட்டி வந்து கரையாயிரும். அதனால வந்து கரையெல்லாம் கிடையாதுங்க, முழுதும் வெண்மை, அதாவது மனது வெண்மையா இருக்குது. அதனால எந்த வழக்கையும் நாங்க எதிர்கொள்ள தயார்னு சொல்லி இசைமதி மாணவன் ஐயாவா இருக்கட்டும் அல்லது சாட்டை திருமுருகன் அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது என்ஐஏ விசாரணை நேரடியா வந்து அதுல எதிர்கொண்டது வந்து அவங்க தான். அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான போக்கு அங்க நிலவுது, அது எப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா அவங்களுக்கு தெரியும். இத வந்து பெருசா கட்டமைச்சு ஒரு கற்பனை செஞ்சு நைட்டு தூங்குறப்ப நிறைய கனவுகள் கண்டு இதை எப்படி எல்லாம் பேசினா நமக்கு இந்த யூடியூப்ல வருமானம் வரும், இந்த வலையொலியில வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் இதனால வந்து வாக்குகளை வந்து குறைச்சு அவங்களுடைய கட்சி உறவுகளை நம்மளுடைய தொண்டர்களை ஆக்கிட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஏதோ அந்த பிஸ்கட் கிடைச்ச மாதிரி அப்பப்போ ஜொல் விட்டுட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இருந்துட்டு போகுது. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெளிவா தெரியும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அதை வந்து சட்டத்தின் வாயிலாக எதிர்கொள்றதுக்கு வழக்கறிஞர் பாசறை மிகவும் ஒரு வலிமையோட வந்து நிக்குது அப்படிங்கறத வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதே சமயம் இது என்ன வழக்கின், அதாவது அந்த பிரிவு இருக்குது பாத்தீங்கன்னா 160 சிஆர்பிசி 41 கேபிட்டல் ஏ அப்படிங்கறத தெளிவா போய் உணரணும். குற்றவாளிகளுக்கான சம்மன் எது, சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய சம்மன் எது அப்படிங்கறத தெளிவா விசாரிக்கணும். அந்த சாட்சிகள் விசாரிக்கக்கூடிய மேற்கொண்டு விசாரிக்கக்கூடிய மேல் விசாரணையினுடைய அடிப்படையாகத்தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டு அவங்க வந்து அழைப்பாணையை ஏற்றுக்கொண்டு, அதுவும் வந்து புறக்கணிக்கல, நாங்க முழுதா ஒத்துழைக்கிறோம், நீங்க எங்கிட்ட என்ன வேணா விசாரணை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்க யாருக்கும் கிடையாது. அதனால தெளிவா நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து நாங்க வந்து இந்த விசாரணையை வந்து ஏத்துக்கிறோம். நாங்க உங்ககிட்ட வந்து விசாரணைக்கு ஆஜராகி நேர் நின்று எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நாங்க சொல்றோம், எங்களுக்கு என்ன இருக்குதோ அதை திறந்த மனதோட உங்களிடம் நாங்க வந்து ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்களே தவிர, இங்க இவங்க எல்லாம் ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. சாட்டை திருமுருகன் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாம, சாட்டை திருமுருகன் இந்த கட்சியவே கைப்பற்ற போறாராமா, அதுக்காக ஒரு பெரிய திட்டமிட்டு இங்க ஒரு குழு அமைச்சு அதுக்காக தனியா பின்புலமா செயல்பட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிறது எல்லாமே அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல அப்படின்னு காரி துப்பி சொல்லிட்டார். இதுக்கு மேல ஒரு விடயம் நாம இங்க பேச வேண்டியதில்லை அந்த அளவுக்கு. ஏன்னா அண்ணன் அப்படிங்கறதுல ஒற்றை சொல்ல நாங்கெல்லாம் தம்பிகளா உண்மையான ரத்த உறவுகளா அவரோட நிக்கிறோம். அதாவது ஒரு கொள்கையின் பிடிப்புல தலைவர் சொன்ன மேதகு தலைவர் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க இங்க ஒழுக்கு கட்டு போட்டோட எல்லாரும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இங்க பல பேர்த்தனுடைய தூக்கத்தை கெடுத்துருச்சு. அதனால அவங்கனால தொடர்ந்து ஐயோ எங்க போனாலும் மக்கள் நம்மள கேள்வி கேட்கறாங்களே, இவங்க வந்து கேள்வி கேட்க வச்சுட்டாங்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளும் இந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தான் காரணம். எங்க வேணாலும் தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம், போஸ்ட் ஓட்டுறது, துண்டறிக்கை தரது அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளை பத்தி கல்வி ஊத்துறாங்களே, எல்லா உண்மையும் வெளியே சொல்றாங்களே, நம்ம வாங்குற கமிஷனு, நாம கொள்ளையடிக்கிற கொள்ளை, நாம இங்க எல்லாம் என்ன திருட்டுத்தனம் பண்றோமோ அத்தனை திருட்டுத்தனத்தையும் இங்க போட்டு தோல் எரிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடுறாங்களே. எங்க போனாலும் மக்கள் வந்து, ஏன்னா இந்த சென்னை மழை வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டிருந்தப்ப நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தூரம் மக்களோட போய் நின்று மற்றவங்கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சிறு சேமிப்பா சேர்த்தி அதை வந்து மிகப்பெரிய தொகையா முடிந்த உதவிகளை போய் உண்மையா நேர்மையா உழைச்சு அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக துயர்துடைப்பு பொருட்களை தந்து களத்துல நின்றுச்சு நாம் தமிழர் கட்சி. இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியலையே, ஏன் நமக்கு இப்படி எல்லாம் யாருமே நமக்கான ஒரு உண்மையான தொண்டர்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பொறாமை காழ்ப்புணர்ச்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதாவது என்ன, இப்ப பாருங்க, ஒரு ஆளும் தேசிய கட்சியோட பிரமுகர் வீட்டுல எந்த ஒரு புலனாய்வும் போய் செக் பண்ணாது. முக்கியமான மிகப்பெரிய தலைகளுடைய 12,000 மடங்கு இன்னைக்கு வந்து சொத்துக்கள் வந்து வளர்ந்துருக்குதுங்கிறவரோட வீட்டுல கூட அவங்க பையனை போய்
யாரும் செக் பண்ணல. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லாத சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு ஏதோ நம்ம கையில் இருக்கிற கூலிக்கு போய் வேலைக்கு போயிட்டு வந்தா ஏதோ 100-200 மிச்சமாகிற காசை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கிற கட்சியில தான் வந்து புலனாய்வு இறங்கும். அதே சமயம் இங்க அதாவது இந்த தேசிய கட்சி தாண்டி மாநில கட்சியா இருக்கக்கூடிய நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அத்தனையுமே நம்ம வந்து பணிய வைக்கணும் அப்படிங்கிற போக்குல அவங்க மேல வந்து அமலாக்கத்துறை வரும். இந்த மாதிரி புலனாய்வுத்துறை வந்து விசாரிக்கும், எல்லாமே நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து இந்த வழக்கினுடைய அடிப்படையில இந்த வழக்கின் குற்றவாளி வந்து கைதாகி 2 வருடம் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிணையில வெளியே வந்து வழக்கு போயிட்டு இருக்குதுங்கிற அடிப்படையில இன்னைக்கு 2 வருடம் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த 2 வருடம் எங்க போனாங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்தியாளர் சந்திப்புல கேள்வி கேட்டிருக்கிறார். அப்ப இந்த 2 வருட காலம் இவங்க வந்து வராம இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தனே, அதாவது தேர்தல் வந்து பக்கத்துல வந்துடும், நீங்க தயாராகிக்கன்னு சொல்லி இந்த ஏப்ரல் 16ஆம் தேதிய நீங்க வந்து முதற்கட்டமான ஒரு தேதியா வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க, அதுக்கப்புறம் நாங்க உண்மையான தேதியை அறிவிக்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது எதுக்குன்னா மக்களை முற்றிலும் திசை திருப்பி முட்டாளாக்கும் ஒரு செயல் தானே தவிர நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு அவதூறும் ஒரு தவறான பார்வையும் மக்களிடம் கொண்டு சேர்த்துவதற்கான ஒரு செயல்பாடு தானே தவிர இது வேற எந்த ஒரு நோக்கம் இங்க நல்லதுக்கு கிடையாது. நம்ம இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. அதாவது கருப்பு பணத்தை எல்லாம் வாங்கி ஒவ்வொரு கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னா, நாங்க ஏதோ சும்மா சொன்னா எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுட்டான், உடனே நாங்க போட்ட முடியுமான்னு கேட்டவரை இங்க வந்து சரியா விசாரிக்கல. அவங்களுக்கான மக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன்னா கேட்டா உடனடியா ஆன்டி இண்டியன் அப்படித்தான் இங்க நடக்குது. அப்படி ஏன்னா ஒண்ணுமே இல்ல, 15 லட்சம் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஏன் நிறைவேறலைன்னு எந்த ஒரு மக்களாவது எந்த ஒரு செய்தி ஊடகமாவது இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்களா? கிடையாது. ஏன் கேட்கல? அவங்க அவர்களுக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் அரசியல் அழுத்தமும் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம செயல்பட வேண்டிய இடத்துல தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த காணொலி வாயிலாக என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு சாட்சிய விசாரணையினுடைய அடிப்படையில விசாரணை நடக்கிறது. அந்த பிரிவின் கீழே தான் வந்து இவங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்கிறது தெல்ல தெளிவா 160 சிஆர்பிசி அப்படிங்கறத போய் நீங்க வலைதளத்துல போய் நீங்க தேடுதல்ல வந்து தேடி பார்த்தாலும் அதற்குரிய விடயம் தான் சொல்லும். 41 கேப்டல் ஏ அப்படிங்கிற பிரிவுல அவங்க வந்து குற்றவாளிக்குரிய பிரிவுல அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கான அழைப்பாணை வந்து அவர்களுக்கு அனுப்பப்படலைங்கிறது இதன் மூலமா தெல்ல தெளிவா இந்த காணொலி வாயிலாக உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எப்பவுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இதை வந்து சட்டத்தின் வாயிலாக சட்டத்தை கொண்டு வெற்றி அடைந்து மக்களிடம் வந்து தன்னுடைய வெற்றியை பறைசாற்றும் அது வருகின்றன. பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எல்லாமே உற்று நோக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இத்துடன் இந்த விடயத்தை முடித்துக்கொண்டு அடுத்த விடயத்தை மிகப்பெரிய விளக்கமாக நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உயிர்மை வசந்தகுமார்.